ஹாய்ங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஹேமா. 30 டேஸ் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி டே 28 நேற்று வந்து வீடியோ போட முடியல. ஏன்னா நேற்று தமிழ் புத்தாண்டு இல்லையா, சித்திரை 1. ஸோ வீட்டில் நல்ல வேலை இருந்தது. ஸோ அதனால் வந்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதில் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அதுமாரி சண்டேவும் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியறதில்ல. சண்டேவும் ரொம்ப பிஸியாக இருக்கிறதால ஸோ வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் வீடியோ போடாத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை கேட்குறீங்க இல்லையா, ஸோ அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு காணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீடியோ போடலான்னு கேட்குறீங்க இல்லையா, ஸோ அதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுமாரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் வீடியோ ரொம்ப எனக்கு மோட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்மளோட வீடியோ பார்த்து சில பேர் மோட்டிவ் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி. உங்களால் தான் இவ்வளோ தூரம் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இன்னொரு 2 டேஸ் இருக்க முடிய போகுது. நான் ரெகுலராக வந்து வெயிட் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வெயிட் வந்து ரொம்பவே லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். பட் ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். 30 டேஸ் கம்ப்ளீட் ஆனதும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஸோ அதுமாரி இப்போவே எனக்கு ஃபேஸில் அதுக்கப்புறம் பாடியிலலாம் ரொம்ப சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. ஃபேஸ் இன்னும் கலராக, ஃபேஸோட ஷேப் இருக்கு இல்லையா, முன்னாடியோட லைட்டாக வந்து ஷேப் ஆகிருக்கு. ஸோ கலர் இன்னும் ஆல்ரெடி கலராக தான் இருந்தேன். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி வெயிட் வந்து லாஸ் பண்ணி நான் முன்னே டார்க்காக இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கலரான ஃபேரான. ஸோ இப்போ வந்து இன்னும் ஃபேர் ஆகிருக்கேன். கிளியர் ஸ்கின்னு, க்ளோவாக. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கு இப்போ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ 30 டேஸ் முடிக்கட்டும். ஸோ என்னென்னலாம் என் உடம்புல சேஞ்சஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கேன். போன வீடியோவில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப கோல்டாக இருந்தது. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஸோ இருந்தாலும் கொடுத்துருந்தேன். அதேமாரி இப்போ கொஞ்சம் க்ளியராக இருக்குது. ஸோ மற்ற வீடியோ கம்பேர் பண்ணும்போது அந்த வீடியோ கொஞ்சம் வந்து வாய்ஸ் ஓவர் கம்மியாக தான் இருக்கும், சேடாக. ஸோ அது வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. ஓகே, டே 28 எனக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மார்னிங் ரொம்ப சீக்கிரமாகவே டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அருணுக்கு ஒரு சைட் விசிட் இருக்குது, சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மார்னிங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் லஞ்சுமே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கல்யாண வீட்டு சாம்பார் தான் எடிட் பண்ணியிருந்தேன். நல்லா மசாலா வறுத்தரைச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்பயும் ஒரே மாதிரி சாம்பார் செஞ்சு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ இந்த கல்யாண சாம்பார் செய்கிறதுக்கு மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கேன். அது கூட வந்து 2 வரமிளகா, 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக மசாலா வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். இது நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரும், லைட்டாக கலர் மாறும். தீயை மட்டும் விட்டுறாதீங்க, சாம்பாரோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க ஒரு 5 நிமிஷம். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு லைட்டாக ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு இதை வந்து நல்ல பவுடர் மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். திரும்பி அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம். ஸோ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப மசியணும்னு தேவையில்லை, லைட்டாக மட்டும் வதங்கினா போதும். அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் நிறைய வெஜிடபிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கல்யாண வீட்டு சாம்பாரில் நிறைய காய்கறிகள் போடுவாங்க, அதுதான் ஸ்பெஷல். அது கூட வந்து மாங்காய் போடுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி மாங்காவுமே போட்டிருந்தேன். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், சௌச்சௌ, அப்புறம் கேரட், கத்திரிக்காய். ஸோ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள். உப்பு வந்து இப்போயே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து அந்த காய்கறிக்குள்ளே இறங்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதேமாரி 1 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்து காயெல்லாம் வேக வச்சிடலாம். தண்ணி வந்து காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும்.
நான் இப்போ வந்து மாங்காய் சேர்க்கல. ஏன்னா இப்போயும் மாங்காய் சேர்த்திங்கன்னா மாங்காயெல்லாம் வெந்து கரிஞ்சு போயிடும். ஏன்னா மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ வெஜிடபிளாக ஓரளவுக்கு வேகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டேன். ஓரளவுக்கு வந்து முக்கால்வாசி வெஜிடபிள் எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலா, ஸோ அந்த பவுடர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இல்லைன்னா நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதையுமே கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாங்காவை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். மாங்காவை ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பருப்பு வேக வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி துவரம் பருப்பு பாசிப்பருப்பு ஒரு அரை கிளாஸ் வந்து துவரம் பருப்பு எடுத்திருப்பேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பாசிப்பருப்பு சேர்த்துருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயம் தூள் ஸோ இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 4-5 விசில் விட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருந்தேன். ஸோ அதையுமே இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு திரும்பி மூடி போட்டு விட்டுருங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்து மாங்காய் அதுக்கப்புறம் வெஜிடபிள் எல்லாம் ஃபுல்லாக வெந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் சாலட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி சண்டே நிறைய ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து இன்றைக்குமே ஸ்வீட் கார்ன் சாலட் தான் ரெடி பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எப்பவுமே வந்து ஸ்வீட் கார்ன் கூட கொஞ்சமாக வேர்க்கடலை நைட்டே வந்து ஊற வச்சு அதை ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கே தெரியும். பட் வேர்க்கடலை காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஊற வைக்கல. இன்றைக்கி வெறும் ஸ்வீட் கார்ன் மட்டும் சேர்த்து தான் சாலட் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்னோடய ஃபாஸ்டிங் டைம், அதுக்கப்புறம் எப்போ நான் ஃபுட்டு சாப்பிடுவேன், ஸோ என்னென்னலாம் ஃபுட்டு எந்தெந்த டைம் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். நான் நேற்று நைட் கரெக்டாக ஒரு 7:30க்கு டின்னர் முடிச்சிருந்தேன். ஸோ அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி மார்னிங் 11:30க்கு வந்து நான் என்னோடய ஃபாஸ்டிங்கை வந்து நான் பிரேக் பண்ணணும். ஸோ நான் 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருப்பேன், 8 மணி நேரம் வந்து சாப்பிடுவேன். ஸோ இதான் என்னோடய விண்டோ, உங்களுக்கே தெரியும். ஸோ கரெக்டாக இப்போ வந்து 11:30க்கு நான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணணும். காலையில் மார்னிங் 6 மணிக்கு எழுந்தேன். தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். இடையில வந்து கரெக்டாக அந்த 11:30 வரைக்குமே நான் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். சமைப்பேன், ஆனால் டேஸ்ட் வந்து சுத்தமாக எதுலேயுமே பார்க்க மாட்டேன். ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது டேஸ்ட் பண்ணால் கூட உங்களோட ஃபாஸ்டிங் பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து எதுவுமே டேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு யாராவது பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட டேஸ்ட் பார்க்க விட்டுருங்க. இல்லைனா ஏதாவது குத்து மதிப்பாக போட்டு விட்டுருங்க. டேஸ்ட் மட்டும் பார்த்துடாதீங்க கொஞ்சம் கூட. ஸோ அதனால் வந்து டேஸ்ட் எதுவும் பார்க்க மாட்டேன். தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். இடையில வந்து வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபாஸ்டிங் டைமில் வந்து இளநீர் குடிக்கலாமா, சியா சீடு இருக்குல்லையே அதை ஊற வச்சு குடிக்கலாமான்னு. குடிக்கக்கூடாது. ஸோ எதுவுமே குடிக்கக்கூடாது. சுடு தண்ணி இல்லைனா தண்ணி குடிங்க. இல்லைனா பிளாக் காஃபி இருக்குல்லையே அது குடிக்கலாம். கொஞ்சமாக சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் காஃபி பவுட்ரு போட்டு அது வேணால் குடிக்கலாம். அது 0 கேலரி. ஸோ அதில் வந்து சுகரில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வேணால் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் தண்ணியே குடிச்சிக்கோங்க. உங்கள் ஃபாஸ்டிங் எப்போ நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் வேணால் நீங்கள் எது வேணால் சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிக்கலாம். எது வேணான்னா இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. ஏதாவது ஃப்ரூட்ஸு நட்ஸு ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஜூஸு அந்த மாதிரி குடித்து ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதில்ல, பிரஞ்சு தானே. நான் கரெக்டாக 11:30க்கு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறேன்னா பிரஞ்சு தான் அது பேர். அதுக்கு வந்து நான் என்ன சாப்பிடுவேன்னா உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நட்ஸு கொஞ்சமாக சாப்பிடுவேன். ஏதாவது ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருந்தால் நான் அதை சாப்பிடுவேன். ஸோ அதெல்லாம் லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சுக்கு போவேன். அதுமாரி லஞ்சு வந்து நான் கரெக்டாக 1:30-2 மணி. ஸோ அந்த மணிக்கு தான் வந்து நான் கரெக்டாக லஞ்சு சாப்பிடுவேன். இடையில வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிட மாட்டேன். பசிக்காது. வேலை செஞ்சுட்டே இருக்கிறதால எனக்கு வந்து அவ்வளோவா பசிக்காது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பசிக்குதுன்னா வீட்டில் குக்கும்பர் இருந்தால் சாப்பிடுங்க. நட்ஸ் ஏதாவது சாப்பிடுங்க. நட்ஸுமே அளவாக சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 பாதாம் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுவே போதும். வேறு ஏதாவது ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கொய்யாக்காய் இருக்குல்லையே அது எடுத்துக்கலாம் உங்களுக்கு பசிச்சா. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணதுமே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம். இட்லி தோசை நீங்கள் செய்கிறீங்கன்னா அது சாப்பிட்டுக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க. இட்லி தோசையிலே நிறைய வந்து கலரிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அது வந்து நான் எப்பயுமே வந்து வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா இட்லி தோசையை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களால் முடியாத பட்சத்துக்கு வேணால் லைட்டாக வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அது ஓகே தான். ஸோ 2 மணிக்கு வந்து நான் என்னோடய லஞ்ச் எடுத்துப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பசிக்காது. லஞ்சு நல்லாவே ஹெவியாக சாப்பிட்ருவோம் இல்லையா. சோறு பொரியல் அது கூட வந்து எப்பயுமே ஒரு முட்டை எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால எனக்கு அவ்வளோ பசிக்காது. நைட் டின்னருமே ஒரு 7-7:30 முடிச்சிடுறதால எனக்கு இடையிலலாம் எதுவும் பசிக்காது. கரெக்டாக இருக்கும். அப்படியே பசித்தாலும் கரெக்டாக ஒரு ஈவினிங் கிட்ட ஒரு கிளாஸ் பால் எடுத்துப்பேன். சுகர்லாம் எதுவும் சேர்க்காமல். அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தா ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன். மற்றபடி வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன் நான் ஸ்நாக்ஸுக்குன்னு சொல்லி. ஸோ நிறைய பேர்
கேட்டிருந்தீங்க ஒரு நாளைக்கு ஒரு காஃபி டீ குடிக்கலாமான்னு. குடிக்கலாங்க. நீங்கள் மார்னிங் வந்து ஃபாஸ்டிங்கில் இருப்பீங்க இல்லையா, ஸோ ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு காஃபி குடிச்செல்லாம் பிரேக் பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து கலரிஸ் தான் ஆட் ஆகும். நீங்கள் வந்து இது மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இல்லைன்னா ஒரு 2 மணிக்கு அந்த மாதிரி காஃபி குடிங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம் காஃபி டீ அந்த மாதிரி குடிச்சிருங்க. ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ளேயே வந்து நீங்கள் காஃபி டீ எல்லாம் குடிக்கணும்னா குடிச்சிருங்க. ஒரு கிளாஸ் ரொம்ப கம்மியாக சுகர் யூஸ் பண்ணி குடிச்சிக்கோங்க. ஸோ அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோலையும் காட்டியிருக்கிறது சப்பாத்தி தான். அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ஓகேவாக இருக்குது, செய்யறதுக்குமே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்குமே கரெக்டாக ஹெல்ப் பண்ணுது எனக்கு. ஸோ அதனால் நைட்டுக்கு வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்டுப்பேன். அதுக்குன்னு தனியாக வந்து டின்னருக்கு எதுவும் ஸ்பெஷலாக வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். லஞ்சுக்கு செஞ்சுருக்கிறத வச்சு நைட் டின்னருக்கும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவேன். இதில் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன் கொஞ்சம் ஆட் பண்ண பார்ப்பேன், முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பேன். ஏன்னா வீட்டில் சமைக்கிற ஃபுட்டில் ரெகுலராக நம்ம ப்ரோட்டீன் சேர்க்கறது இல்லை. ஸோ அதுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற வேண்டியதாக இருக்குது, ஏதாவது அமௌண்ட் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் கொஞ்சம் வேறு ஏதாவது வெயிட் லாஸ் எடுத்துகிட்டு வரும்போது ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஏதாவது வெயிட் லாஸ் ஜேர்னி இருந்தால் நான் எடுத்துகிட்டு வந்து அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ப்ரோட்டீன் உங்களால் சாப்பிட முடியும்னா கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஆனால் என்னால் ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். அந்த எக்கு வெஜிடபிள்லேருந்து எடுத்துக்க பார்க்குறேன். பட் ஓகே, அவ்வளோதாங்க. இதுதான் என்னோடய டைமிங். 7:30க்குள்ளே வந்து நான் ஒரு நைட் ட்ரிங்க் குடிப்பேன் இல்லையா ரெகுலராக, அதுவுமே 7:30க்குள்ளே குடித்து முடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி மட்டும்தான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதோடு என்னோடய ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்தது 11:30 வரைக்குமே நான் ஃபாஸ்டிங்கில் தான் இருப்பேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வரலாமா? ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் கார்ன் சாலட் செஞ்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வந்து குக்கும்பர், ஆனியன், அப்புறம் தக்காளி, ஸோ இதெல்லாம் சேர்த்துருந்தேன். அதுக்குள்ளே வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஆப்ஷனலாக வந்து மாங்காய் துருவி சேர்த்துருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த சாம்பாரில் போட்டது பக்கம் கொஞ்சம் இருந்தது, ஸோ அதனால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு யூஸ் பண்ணியிருந்தேன். அது கூட கொஞ்சமாக கேரட்டுமே துருவி சேர்த்துருந்தேன். என்கிட்ட எப்பயுமே வந்து சாட் மசாலா ஸ்டாக் இருக்கும், இப்போ காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு பதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து சீரகத்து, அப்புறம் கரம் மசாலா, ஸோ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சாட் மசாலா இருந்தால் டேரெக்டாக சாட் மசாலா மட்டுமே சேர்த்தா போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். அதுக்கிட்ட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி மாங்காய் சேர்த்ததால். ஸோ உங்ககிட்ட மாங்காய் கிடச்சதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வந்து கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், ஸோ அதெல்லாம் வேக வச்சு சாலட் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து மார்னிங்கே வந்து சமைச்சதால் வேலை எதுவும் பெருசாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் துணி மட்டும் வாஷிங் மிஷினில் போட வேண்டியது, ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தேன். பாப்பாவும் தம்பி நல்லா ரூமில் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அமைதியாக போயிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபாஸ்டிங்கை நான் பிரேக் பண்ணியிருந்தேன். கரெக்டாக 11:30க்கு பிரேக் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிருந்தேன். ஸோ அதை வீடியோவில் காட்டல, சாரி. ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் சாலடுமே சாப்பிட்டுருந்தேன். ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் கார்ன் சாலட் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கு கொஞ்சமாக சாதம், அது கூட வந்து அந்த சாம்பாரில் இருக்கிற நிறைய வெஜிடபிள், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலுமே செஞ்சுருந்தேன். ஸோ அதுவுமே வீடியோ எடுக்கலை, அதுவுமே கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு ஆம்லேட் வச்சு சூப்பராக வந்து லஞ்ச் முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும், கிச்சனுக்கு வந்து பார்த்தேன். ஏன்னா காலையிலே வந்து இந்த கம்பு மாவு வந்து தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தேன். நேற்று ஊற வச்சுருந்தேன் இல்லையா, போன வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ மார்னிங் அரைச்சி வச்சுருந்தேன், ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாரிங்க, மறக்கலை. வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோனில் ஸ்பேஸே இல்லை கொஞ்சம் கூட. நிறைய வீடியோ வந்து ஆட் ஆகிட்டுருக்கு இல்லையா, ஒரு 2 days 3 days வீடியோவே போட முடியல. ஸோ அதெல்லாம் ஆட் ஆகி ஃபோனில் வந்து சுத்தமாக ஸ்பேஸே இல்லை. ஸோ அதனால் அந்த கிளிப்லாம் ஆட் பண்ணல. எப்போ போல் வந்து நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிருந்தேன். அரைச்சி வந்து அதை அப்படியே வந்து உப்பு சேர்த்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து புளிக்க வச்சுட்டேன். அது கரெக்டாக ஒரு காலைல ஒரு 11:30க்கு இருக்கும் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நல்லா புளிச்சு கீழெல்லாம் பொங்கி ஊற்றிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிச்சன் வந்து பார்த்து எல்லாமே க்ளீன் பண்ணி திரும்பி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு எடுத்து தோசை சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் பாப்பாவுக்கு வந்து பீஸா வேணும்னு கேட்டிருந்தான். அவர் ரொம்ப நாளாக ஒரு 1 மந்த்தாக பீஸா வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஏன்னா இந்த கேஸ் இஷ்யூனால வீட்டில் வந்து பீஸா செய்ய முடியல. நான் மோஸ்ட்லி வீட்டில் தான் எல்லாமே செய்வேன், எல்லா ஸ்நாக்குமே. பாப்பா கேட்டுட்டா, பட் வந்து இந்த முறை செய்ய முடியல கேஸ் இஷ்யூனால. அதனால் 1 day மட்டும் கடையில் வாங்கி கொடுத்துருந்தேன். அங்கேயுமே ஒரு 2 பீஸ் தான் சாப்பிட்டாலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட திரும்பியும் பீஸா வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். இந்த பொம்மை படம்லாம் பார்க்குறா இல்லையா, கார்ட்டூன் சேனல், ஸோ அதெல்லாம் சாப்பிட்றாங்க போல இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு கேட்டா. ஸோ அதனால் வீட்லேயே இன்றைக்கி ஹெல்த்தியான வருஷனில் ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரி தான் பீஸா ரெடி பண்ணியிருந்தேன். டிமார்ட் போயிருந்தப்போ இந்த சீஸ் பாக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தேன். அது 120 அந்த மாதிரி வந்திருந்தது. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் அந்த சீஸை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் இன்றைக்கி பாப்பாவுக்கு பீஸா ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன்.
பீஸா வந்து ஈஸ்டர்லாம் சேர்த்து நல்லா ப்ரூஃப் பண்ண வச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ராப்பரான பீஸா செய்யணும். ஸோ நான் அப்படி செய்யலை, இன்றைக்கி ரொம்ப குயிக்காக சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தேன். மாவுலாம் பிணைஞ்சி ஊற வைக்கல, ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சது இருந்தது. ஸோ அதில் தான் வந்து இன்றைக்கி ஹெல்த்தியாக வந்து அவளுக்கு பீஸா ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ப்ரூஃப் பண்ணி செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அவள் திடீர்னு கேட்டாளா, ஸோ அதனால் வந்து திடீர்னு இந்த பீஸா தான் செய்ய முடிஞ்சுது. ஈஸ்டர்லாம் சேர்த்து ப்ரூஃப் பண்ணி அது நல்ல ஹெல்த்தியான வெர்ஷனில் நிறைய பீஸா செய்யலாம். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் எதுலையாவது நான் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மாதத்தில் ஒரு முறை இந்த மாதிரி பீஸா செஞ்சு கொடுக்கலாம். இது அன்ஹெல்தி கிடையாது, வீட்டில் நம்மளே செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக இது ஹெல்தி தான். அதுவும் மைதா மாவு சேர்க்காமல் நீங்கள் எந்த ஃபுட்டு, மைதா மாவு அதுக்கப்புறம் ஆயில், இது ரெண்டுமே வந்து சேர்க்காமல் நீங்கள் எந்தெந்த ஃபுட் செய்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப ஹெல்தி, குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சீஸுமே ரொம்ப ஹெல்தி தான், அதில் வந்து குட் ஃபேட் நிறையா இருக்குது. நம்ம டயட்டில் இருக்கும்போது சீஸ் சாப்பிடக்கூடாது, பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு பீஸா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்தியான வெர்ஷனில். இன்றைக்கி நான் வந்து வெஜிடபிளாக எதுவும் சேர்க்கல பீஸாவில், ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். ஏன்னா ஸ்வீட் கார்னே நிறையா இருந்தது, ஒரே ஒரு பீஸா தானே செய்ய போகிறோம். ஸோ அதனால் ஸ்வீட் கார்ன் மட்டும் கொஞ்சமாக வந்து உரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இருந்தால். ஸோ அதையும் சேர்த்துட்டு இந்த ஸ்வீட் கார்ன் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கிட்ட லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் அதுலேயே வந்து வெந்துடும். அது வந்து அந்த நெய் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பீஸாவில் ஆட் பண்ணிக்கலாம். நான் செய்கிற இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பிரெட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட பீஸா செஞ்சு கொடுக்கலாம், அதுவுமே ஹெல்தி தான். நீங்கள் வந்து மைதா மாவு இல்லாமல் வீட் பிரெட்டில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஹெல்தி. அப்படி இல்லைனா மைதா மாவுலேயும் எப்பயாவது ரேராக செஞ்சு கொடுங்க. எப்பவுமே சப்பாத்திக்கு ரெகுலராக மாவு எடுப்பேன் இல்லையா, ஸோ அதை விட கொஞ்சம் டபுள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துக்கணும், கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா திக்காக தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப வந்து மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் வந்து திக்காக தேய்ச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் பீஸா வெந்து வரணும், இல்லைனா உடனே வந்து தீஞ்சு போயிடும், முறுக்கு மாதிரி ஆகிடும் கீழே அந்த பேஸ் எல்லாம். அதனால் வந்து ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோர்க் இருந்தால் இல்லைனா ஏதாவது ஸ்பூன் ஓட்டையாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு இந்த மாதிரி குத்திக்கோங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வெந்து வரத்துக்கு. அதில் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக வந்து கெச்சப் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கெச்சப் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா பீஸா சாஸ் வந்து வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் செய்யலை, ஒரே ஒரு பீஸா தானேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸி தான், 2 தக்காளி அதை அரைச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு வரமிளகா, ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ண பூண்டு லைட்டாக வதக்கிட்டு அதில் இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஊற்றி நல்லா வந்து தண்ணியெலாம் வத்துற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ அதுலேயே வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டிங்கன்னா லைட்டாக புளிப்பாக, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சுகரும் சேர்த்துக்கணும், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா திக்கானதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து டீட்டெயில் ரெசிபி வந்து இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த பீஸா எப்படி ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ரஃப்பாக சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அந்த சீஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து கொஞ்சமாக நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த ஸ்வீட் கார்ன் எல்லாமே சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீஸ் சேர்த்துட்டு அது கூட வந்து பீஸா சீசனிங் இருக்கும் இல்லையா, ஆரிகானோ, ஸோ அது சேர்த்துருக்கேன். ஸோ அதுவுமே இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சமாக மேலே பெப்பர், நம்ம வீட்டு மசாலா இருக்கும் இல்லையா, வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் தான், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஸோ எப்படி செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட்டுப்பாங்க. இது பீஸான்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டுப்பாங்க. மெயின் இதில் சீஸ் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். ஸோ அதுதான் மெயின். ஸோ அது வந்து வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, மற்றதெல்லாம் வீட்லேயே இருக்கிறத வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேனு இல்லைன்னா தோசைக்கல், ஸோ அதில் வச்சுக்கோங்க. டேரெக்டாக தோசைக்கல்லில் வச்சு அதுக்கப்புறம் இந்த மசாலா சீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த சப்பாத்தி தேய்க்கிறதுலேயே வச்சு செஞ்சதால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நீங்கள் டேரெக்டாக தோசைக்கல்லில் இந்த மாதிரி இல்லை பேனில் வந்து டேரெக்டாகவே வச்சு ஸோ அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து இது வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. சீஸ் எல்லாம் உருகி கீழே வந்து அந்த சப்பாத்தி மாவெல்லாம் வெந்து கரெக்டாக வந்துடும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே வந்து ரெகுலராக மைதா மாவில் செய்கிறீங்கன்னா அது வேகிறதுக்கு 20 நிமிஷம் கிட்ட ஆகும், கேஸுமே ரொம்ப வேஸ்ட் ஆகும். இது ரொம்ப குயிக்கான மெத்தட், அதே மாதிரி ஹெல்த்தியான மெத்தட், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, மித்ததெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம். ஸ்வீட் கார்ன் உங்ககிட்ட இல்லைன்னா வேறு ஏதாவது ஆனியன் தக்காளி ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்லாம் சேர்த்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம்.
ரெகுலராக வந்து என்னோடய டயட் ஃபுட்டே காட்டுறது உங்களுக்கு லைட்டாக போர் அடிக்கும் இல்லையா? ஸோ வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயினாகவும் இருக்கணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஈவினிங் டைமில் ரெகுலராக வந்து எப்பயுமே ஸ்நாக்ஸ் செஞ்சு தரமாட்டேன். எப்போயாவது ரேராக அவள் கேட்டானா இல்லைன்னா ஏதாவது எனக்கு டைம் இருந்தால் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அதுமாரி நான் எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாலுமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வேணாம் இது வேணும்லாம் சொல்ல மாட்டான். எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பா. ஸோ எப்போயாவது தான் ரேராக எனக்கு இது வேணும் மம்மின்னு கேட்பா. ஸோ அப்போ வந்து செஞ்சு கொடுக்காம இருந்தால் எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி பீஸா ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். எனக்கு டைம் இருக்குதோ இல்லையோ இன்றைக்கி வந்து பீஸா ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங்கே சீக்கிரமாக வந்துட்டேன். பாப்பாவுக்கு பீஸா செஞ்சு கொடுத்த கையோடையே டின்னர் செய்யலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்துட்டேங்க. நான் ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் பீஸா கொஞ்சமாக சாப்பிட்ருந்தேங்க. உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சதால் மட்டும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் நிறைய சாப்பிட்லைங்க. ஏன்னா வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கிறதால இது கொஞ்சம் ஹை கேலரிஸ் தான். ஸோ அதனால் சின்ன பீஸா தான் சாப்பிட்ருந்தேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க மோஸ்ட்லி என்ன மாதிரி ஒரு மாமா தான் இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து குழந்தைங்களுக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ இல்லைனா ஹஸ்பண்டுக்காகாச்சும் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ ஃபேமிலிக்காக. ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும்போது நம்மளுக்கு கிரேவிங் வரதான் செய்யும். அந்த கிரேவிங் வரப்போ லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் தான் அந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஸோ அது ஓரளவுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஆனால் கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த மாதிரி சாப்பிட்றது வேணாம். ஸோ வீட்டில் செய்கிறது நீங்கள் ஹெல்த்தியாக செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. ஏதாவது இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வெயிட் லாஸே உங்களுக்கு பிடிக்காமவே போயிடும். ஸோ லைட்டாக வேணால் சாப்பிட்டுக்கோங்க. அளவு கடந்து மட்டும் சாப்பிட்றாதீங்க. இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி லைட்டாக அப்பப்போ கிரேவிங் வரும்போது சாப்பிட்டுக்கோங்க. ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாகவும் வந்து ஃபாலோ பண்ணிடாதீங்க. எந்த வெயிட் லாஸாக இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதேமாதிரி உங்களுக்கு வெறுத்து போயிடும். வெயிட் லாஸ்ன்னு சொன்னாவே உங்களுக்கு வெறுப்பு வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. இது ஒரு சின்ன அட்வைஸ் தான். ஆனால் ரெகுலராக அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. ஸோ நான் இப்படி தான் வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது ஃபாலோ பண்ணுவேன். எப்போயாவது ரேராக சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் லைட்டாக சாப்பிட்டுப்பேன். ஸோ அளவுக்கு மீறி மட்டும் சாப்பிட மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து எக் தோசை தாங்க போட்டிருந்தேன். கம்பு மாவை அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது சூப்பராக தோசை வந்துருந்துச்சு. நல்லா மொறுன்னு தோசை வந்துருந்தது. கம்பு மாவில் வந்து இட்லி சுட்டுறதை விட தோசை சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சூப்பராக வரும். நவில சாட் மசாலாவா பாருங்கள் வீடை என்ன கதி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. பாப்பால் என்ன முடியுமோ அவள் ஒரு பக்கம் தொல்லை பண்ணியிருந்தா, தம்பியால் என்ன முடியுமோ அவன் ஒரு பக்கம். பெட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக மிக்சர் கொட்டி வச்சுருந்தான். பாப்பா சாப்பிடும்போது அவன் ஃபுல்லாக வந்து எடுத்து இறச்சி வச்சுருக்கான். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த பக்கம் வந்து தோசை போட்டாச்சு. தோசை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட் ட்ரிங்க்கும் ரெடி பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இன்னும் நைட் ட்ரிங்க் என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கார்டு இருக்கீங்க இல்லையா வீடியோவில், அதுதான் 2 கிளாஸ் கிட்ட தண்ணி எடுத்துருந்தேங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சமாக மிளகு, ஒரு 20 மிளகு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி குறைஞ்சதும் அதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அந்த தோலையை அதிலே சேர்த்துங்க. அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். நான் 2 பேருக்கான அளவு எடுத்துருக்கேங்க. அதனால் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருந்தேன். ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி சுண்டுற அளவுக்கு அது கொதிக்க வச்சிடணும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு செய்கிறீங்கன்னா 1/2 கிளாஸ் தண்ணி அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு கிளாஸ்க்கான அளவுனா அதில் 10 மிளகு சேர்த்துக்கோங்க, அது போதும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு பட்டை மாதிரி சேர்த்துக்கோங்க, சின்ன துண்டு இஞ்சி. ஸோ இதெல்லாம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நான் போய் இடையில டின்னருமே சாப்பிட்டு வந்துட்டேன். டின்னருக்கு ஒரு
எக் தோசை, அது கூட வந்து கொஞ்சமாக லஞ்சுக்கு செஞ்சிருந்த இந்த சாம்பாரில் இருக்கிற வெஜிடபிள், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சட்னி, அப்புறம் குக்கும்பர். ஸோ இதெல்லாம் வச்சு தான் டின்னர் முடிச்சிருந்தேன். டின்னர் முடித்து ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த நைட் ட்ரிங்க்குமே குடிச்சிட்டேன். அவ்வளோதான், கரெக்டாக ஒரு 7:00க்குள்ளே டின்னருமே முடிச்சாச்சு. ஸோ டே 28 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நாளைக்கு டே 29ல் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.